தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். கரூரில் பெருந்துயரம் ஏற்பட்டு 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது அவ்வளவும் திமுக செஞ்ச சதி தான் அப்படின்னு சொல்லி தாவேகா பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் தரப்பு எல்லாரும் அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாதிக்கப்பட்டது நாங்கள் தான், இந்த திமுக அரசால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோன்னு சொல்லி நீதிமன்றம் படி ஏறினாங்க. ஏன்டா நீதிமன்றம் படி ஏறணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வெக்கி தலைகுனியக்கூடிய இடத்துக்கு விஜயும் தாவேகாவினரும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தமாக நிரூபிக்கப்பட்டிருக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அவங்க தொடுத்த வழக்கு, அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. பெயில் சம்மந்தமான வழக்கும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட வழக்கும் மதுரை ஹைகோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதி திரு செந்தில்குமார், மாண்புமிகு நீதிபதி திரு செந்தில்குமாருங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நீதிபதியாக இருக்கார். ரொம்ப காட்டமான நாணயமான இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையான ஒரு சில தீர்ப்புகளையும் தன்னோட கருத்துக்களையும் இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வழக்கு வந்துச்சு. என்னென்னா, 41 பேர் கரூரில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்காக ப்ராப்பரான சில கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, சில விதிமுறை வகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்திருந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் எல்லாத்தையும் விசாரித்து இன்றைக்கி நீதிமன்றம் அனல் பறந்திருக்கு. காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க விஜய் நோக்கி. இதில் என்னென்னா, விஜய் சம்பவம் செய்யப்பட்டார், விஜய் அங்கே நொறுக்கப்பட்டார், விஜய் ஃபர்னிச்சர் உடஞ்சிச்சு அப்படிங்கிறது செகண்டரி. அதை தாண்டி தமிழ்நாடு போலீஸோட ஃபர்னிச்சர், தமிழ்நாடு போலீஸே பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருக்காங்க. ஏன்னா போலீஸ் நீதிபதி வெளுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்கள் சூமோட்டோவாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? உங்கள்கிட்ட யாராவது புகார் கொடுக்க வருவாங்கன்னு சொல்லி புகாருக்காக நீங்கள் காத்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரி காவல்துறை நோக்கி நீதிபதி அவர்கள் காட்டமான சில கேள்விகள் எழுப்பியிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே விஜய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, விஜய்க்கு தலைமைத்துவத்துக்கான பண்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. விஜயை ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக விட்டு வச்சிருக்கீங்க, விஜய் மீது ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை சும்மா இருந்திருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு செந்தில்குமார் நீதிபதி அவர்கள் காட்டமான கேள்வி எழுப்பியிருக்காரு. பல்வேறு ஆர்குமெண்ட்ஸ் அங்கே நடந்திருக்கு. உள்ள நாங்கள் ஒரு நிரபராதி அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பும் சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. இங்கே அரசு தரப்பும் கிளியராக என்னென்ன நடந்துச்சுன்னு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் நீதிபதியிலே அவங்களே ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே இந்த விஷயம் தான் அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. ஒரு வாரமா கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு ஆதாரம் எதுக்கு, ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் சோஷியல் மீடியாலையும் சேட்டலைட் மீடியாலையும் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அது போதாதா அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சார வாகனம், அந்த வாகனத்தில் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த விஜய் பார்க்க வந்த ரசிகர்கள் அந்த வண்டியிலேருந்து இடிச்சு ஃப்ரண்ட் டிரைவர் இடிச்சு விழுந்துடுறாங்க. விழுந்தும் கூட அந்த டிரைவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு போறாரு. இந்த ஃபுட்டேஜை நீதிபதி அவர்களே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவ்வளவு மோசமாக ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு, நீங்கள் ஹிட் அண்ட் ரன் அந்த வண்டியை நீங்கள் சீஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, அந்த வண்டி இவ்வளோ நேரம் நீங்கள் பறிமுதல் செஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டிக்கு தான் அந்த கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த தாவேகா விஜயும் நேற்று தினம் அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிக்கும் இப்போ சின்ன வண்டி ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த பெரிய வண்டி இடத்த அதிகமாக ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறனால சின்னதாக இன்னொரு ஈச்சர் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த வண்டிக்கும் 2 வண்டிக்கும் ஆயுத பூஜை கொண்டாடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியை தான் இன்றைக்கி நீங்கள் சீஸ் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நீதிபதி அவர்கள் காட்டமாக தாவேகா மூஞ்சில் எதையோ உமிழ்தாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உமிழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ காட்டமான ஒரு தலைமை பண்பே உனக்கு கிடையாதுன்னு இருக்காங்க. ரெண்டாவது, விஜய் ஏன் நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? காரணம் என்னன்னா, சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவர் தலைமறைவாட்டார், போய் மறைஞ்சிட்டாரு. எந்த விதமான பொறுப்பையும் ஏற்காம சம்பவ இடத்துல கிளம்பி போயிட்டாங்க. அவரும் இல்லை, கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளும் இல்லை. இதான் ஒரு கட்சி தானா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப காட்டமாக நீதிபதியில் ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா உண்மையிலே ஒரு சீரியஸான விஷயம். என்னன்னா, விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவர் எங்கேயுமே வருத்தமே தெரிவிக்கல. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட வருத்தமே தெரிவிக்காம எப்படி இருக்க முடியும்? சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த விஷயத்துக்கு எங்கேயுமே பொறுப்பேற்கவே மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப காட்டமாக கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா இவங்க விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களே, திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் சதி செஞ்சிட்டாரு, நாங்கள் நிரபராதி, மக்கள்கிட்ட சொல்றல, மக்களே என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், பார்த்துக்கோங்க. மக்களை இவரையும் கனெக்ட் பண்ணிட்டு தமிழக அரசை அப்படியே அப்போஸ் பண்ணுறான். தமிழக அரசு நமக்கு எதிராக சதி செய்துன்னு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாரு. அது அவ்வளவு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சுக்குநராக ஒடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த இடத்துக்கு வரதுக்காக தான் விஜய் ஆசைப்பட்டு இருந்தார். என்ன ஆசைப்பட்டாரு? சிபிஐ விசாரணை வேணும் அல்லது நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணைன்னு சொன்னாங்க. போட்டாங்க. நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் போட்டார். வடக்கு மண்டல ஐஜி திரு அஷ்ரா கார்க் தலைமையில் எஸ்ஐடி போட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் எதுக்கு ஆசைப்பட்டாரோ அது கிடச்சிருச்சு. சிபிஐக்கு கிடைக்கல, சிபிஐ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் கிளியராக சொல்லிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஐடி தானே கேட்டா, வா எஸ்ஐடி போட்டுட்டாங்க. இனி விஜய் அதான்
நான் ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிச்சா, போலீஸ் விசாரிச்சா நான் பாதிக்கப்படுவேன், என்ன பழி வாங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாரு. இப்போ அதுக்கு அவர் எஸ்ஐடி வேணும்னு கேட்டார். எஸ்ஐடி போட்டாங்க. இனி எஸ்ஐடி யார் தலைமையில் நடக்க போகுதுன்னா நீதிபதி தலைமையில் நடக்க போகுது. இந்த இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டாய் கண்ணா, வா வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இனி வந்து புளிய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் வந்து நடந்து போயிருக்கு. ரொம்ப முக்கியமான டைமென்ஷன்ஸ், பல்வேறு கேள்விகளை ரொம்ப காட்டமாக எழுப்பியிருக்கிறாரு. ரொம்ப கிளியரா ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க, எத்தனை மணிக்கு நீங்க ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அங்க இறந்து போன மக்கள் மீது கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே கிடையாதா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான பல்வேறு கேள்வி அங்க எழுப்பினாரு. முக்கியமாக இந்த விஷயத்தை, அதாவது இந்த கரூர் சம்பவத்தை என்ன சொன்னா, இது மேன் மேடு டிசாஸ்டர்னு சொல்லியிருக்காரு. மனிதனால் இது ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய செயற்கை பேரிடர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அந்த மனிதன் வேற யாரும் கிடையாது, சாச்சாத். அந்த பெருமை ஃபுல்லாவே நமக்கு விஜய்க்கு தான் கொடுத்தாகணும். அவர் தான் வந்து அந்த பெருமைக்குரிய நபர். அவர் தான் இன்னைக்கு நீதிமன்றம் விட்டு கிழிச்சிருக்காங்க. தலைமை பண்பே உனக்கு இல்லை. சம்பவம் நடந்த சம்பவத்தில் மக்களை விட்டு நீ ஓடி போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு ஓடி பண்ண இவர் மீது நீங்க ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு காவல்துறை கருணை காட்டுறீங்களா? காவல்துறை எப்படி பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பல பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து ஸ்டாலின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களே, சட்டத்தின் ஆட்சியை நிரூபிக்க மாட்டீங்களா நீங்க? இதுவே ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, கலைஞராக இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கரிசனை காட்டிட்டு இருந்தாரு. அந்த கரிசனை காட்ட தான் இன்னைக்கு நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. ஏன் இன்ன வரையும் நீங்க நடவடிக்கை எடுக்காம விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து பரிதாபமா ஒரு வீடியோ வெளியிட்டார் பாத்தீங்களா, அது நீதிபதி பார்த்துருக்க மாட்டார். அந்த 4 நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு பொறுத்திருந்தாங்க. எவ்வளோ நேரம் டேபிளுக்கு வரட்டும், சரக்கு வரும்போது நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்னாங்க. வந்து இறங்குச்சு சரக்கு. அவர்கிட்ட கிளியராக வந்து மனு போட்டாங்க. அந்த மனு எடுத்தாரு, விட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு இன்னைக்கு விஜய். இதுக்கப்புறம் விஜய் உண்மையிலே அவர் எந்த முகத்தை வச்சு அரசியல் பண்ணுவார்ன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறுகி போகிற அளவுக்கு தான் வந்து தலைமை பண்பே உனக்கு கிடையாது. தலைமை பண்பு உனக்கு இருக்கதா நீ கற்பனை கண்டுட்டு இருக்கியா, நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் போய் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. ரொம்ப மோசமான இடத்துக்கு. இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேக்காவுடைய இன்னொரு சீனியர் தேர்தல் பரப்புனுடைய அந்த பொதுச் செயலாளர் கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தெரியுங்களா, அவர் மார்ட்டின் லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகன். அவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி பெருசாக பேச வேணாம். அவர் போட்ட பதிவு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். போட்டுட்டு 1 மணி நேரத்தில் டெலீட் பண்ணார். அது என்ன பதிவுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இலங்கையில் நேபாளத்தில் நடந்த மாதிரியான புரட்சி இங்கேயும் நடக்கணும். காரணம் என்னன்னா, இங்கே வந்து இந்த அரசு வந்து நம்ம கட்சிக்காரெல்லாம் பழி வாங்குறாங்க, தாவேக்கா வந்து சோசியல் மீடியாவில் செயல்படக்கூடிய தாவேக்கா வந்து கைது செய்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு காட்டமாக பதிவு போட்டுறாரு. அந்த பதிவுக்கான ரிப்ளைவாக தான் போட்டது. அவருக்கே பயம் வந்துருச்சு. போட்ட 1 நிமிஷத்தில் பதிவு டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த வழக்கை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த சப்ஜெக்டை பார்த்த நீதிபதி அவர்கள், ஏன் ஆதவ அர்ஜுனன் விட்டு வச்சிருக்கீங்க, ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலையா, நடவடிக்கை எடுக்கலையா, ஏன் அவர் விட்டு வச்சிருக்கீங்க, ஏன் இவ்வளோ விஷயத்தை லேகாக வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு வந்து நீதிபதிகள் கோவப்படுறாங்க. நம்ம ஆதவ அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவர் பண்ணது இந்த மாதிரியான அட்ராசிட்டி. அவர் மீது 5 பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதில் ஒன்றுனா தேசிய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு பிரிவு. அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் என்ன தெரிய மாட்டார், தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த, ஏன்னா விஜய்க்கு Y+ பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்துருக்காங்களே, அந்த பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய 2 பாதுகாப்பு வீரரை கூட கூட்டிக்கிட்டு இவர் தனி விமானத்தில் டெல்லிக்கு போயிருக்கிறார். இந்த கொடுமை பார்த்தீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் அவர் மீது தேசிய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தேசிய பாதுகாப்பு படை வீரரோடு சேர்ந்துட்டு தனி விமானத்தில் பயணம் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா? அந்த அளவுக்கு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வந்து ஒரு கொலாப்சபிள் கவர்மெண்ட்டாக இருக்கா? இது எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்கே அலோவ் பண்ணும்? ஸ்டாலின் எப்படி அலோவ் பண்ணுவார்? இதை நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டாம். அவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு, கபில் சிபல் பார்த்தாரு, முகுல் ரோத்கியை பார்த்து தங்களுக்கான கேஸுக்கான அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு போனாருன்னு சொல்லி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவர் எதுக்கு போனால் என்ன, கைது செஞ்சிருக்க வேண்டாமா என்ன? அவர் போட்டிருக்க பதிவுக்கு நேபாளத்தில் நடந்ததுன்னா இலங்கையில் நடந்ததுன்னா அதை எப்படி இங்கே இன்டர்மெண்ட் பண்ண பார்ப்பார் அவர்? இவ்வளோ மொத்த சேதாரத்துக்கும் சொந்தக்காரர்களாக அவங்க இருக்காங்க. நீதிபதி கண்டபடி கிழிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கட்சின்ற அளவுக்கு வந்து அந்த பேச்சு பேசுறாரு. இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார்ல, அதில் ஒரு கேள்வி கேட்டார். கரூருக்கு ஏன் நீங்கள் கரூருக்கு போகலை, கரூருக்கு போனால் வந்து பதட்டம் ஏற்பட்டுரும், அதனால் போகலன்னு விளக்கம் கொடுத்தாரு. கேள்வி அது கிடையாது ஐயா. உங்களுக்கு கேள்வி எதுக்கு தெரியுமா? நீ ஏன் கரூருக்கு போகலன்ற கேள்வி கிடையாது, ஏன் கரூர்லேருந்து வந்தான் கேள்வி. நீதிபதி கேட்டிருக்காரு. அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர் விட்டுட்டு போயிட்டார் பார்த்தீங்களா, அதை பற்றி கேட்கும்போது விஜய் அவர்கள் கரூர் போய் பார்ப்பதற்காக, மக்களை போய் பார்ப்பதற்காக உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்காக வந்து ஒரு மனு போட்டிருந்தாரு. அந்த மனுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் வந்தால் தான் போய் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி விளக்கத்தை வந்து தாவேக தரப்பு வழக்கறிஞர் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நீதிபதி கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு மனுவை எங்கள் பெஞ்சுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. மனுவே இவங்க போடலையா? இவர் வந்து சோழ வீடியில் என்ன சொன்னார், நான் திரும்ப அங்கே போனால் பதட்டம் வந்துடும் செஞ்சிடும் அப்படின்னு சொன்னார்ல. நம்ம இங்கே அவரை பார்த்து கேட்குறோம், நீங்கள் ஏன் கரூருக்கு போகலன்ற கேள்வி இல்லை, கரூர்லேருந்து ஏன் வந்தீங்க தான் கேள்வியை மாற்றி புரிஞ்சுக்கோங்க. கேள்வியை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சுட்டு பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. ஆல் ரோட்ஸ் கோட்ஸ் டு கரூர் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி கரூர் விட்டு எப்படி வெளியே வருவீங்க, சென்னைக்கு வருவீங்க, நீங்கள் வந்துட்டு திரும்ப ஏன் போனாங்க கேட்டால் பதட்டம் வந்துடுமா? இதில் என்ன பதில்? நீதிமன்ற கிளியிலும் கிழிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க, கட்டுப்படுத்தப்படாத கலவரம் கரூரில் நிகழ்ந்தேறி இருக்குங்கிறாங்க. இது ஒரு கட்சியான்னு கேட்டிருக்காங்க. ஒரு கட்சியில் எப்படியே கட்டுப்படுத்தப்படாத கலவரம் நிகழும்? தமிழ்நாட்டில் கலவர அரசியலுங்கிறதான ஸ்பேஸ் இங்கே இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸை மொதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பெருமை வந்து விஜயை தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம கூறிக்கொள்கிறோம்.
நீதிமன்றம் கிழிச்சிருக்காங்க. இதுதானே ஆசைப்பட்டீங்க? எஸ்ஐடி வேணும்னு கேட்டீங்களே நீதிமன்றத்தின் தலைமையில், சிபிஐ கேட்டீங்க, மதுரை பெஞ்சில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஐடி வேணும்னு கேட்டீங்களே, அஸ்ராகார் தலைமையில் கொடுத்துட்டாங்க. ரைட்டு, இனி ஆட்டம் ஆரம்பிக்க போது வர நீதிமன்றத்தின் ஆட்டம். கண்டபடி உங்களுக்கு கிழிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான ஸ்பேஸுமே இங்கே இல்லை. நீங்கள் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் தளபதி அப்படின்னு உங்களுக்கு ஹேஷ்டாக் கொடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நடுவில் நின்று அழுதுட்டு இருக்காங்க. 20 லட்சம் கொடுக்குறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் முதல்வர் வந்து 10 லட்சம் கொடுத்தாருன்னா அவர் பீட் பண்ணுன்றத 20 லட்சம் கொடுக்குறீங்க. ஏன் விக்ரவாண்டியில் இறந்தானே அங்கே ஏதாவது 5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்களா? மதுரை மாநாட்டில் இறந்தானே அங்கே ஏதாவது கொடுத்தீங்களா? நாமக்கல் நீங்கள் இந்த பயணத்தில் நாமக்கல் 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆனால் யாருக்கும் உயிர் போகலை. இப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக இவ்வளோ விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து பாதுகாப்போட, அதான் உங்களை பாதுகாத்த தமிழக அரசையும் காவல்துறையும் நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கு. கருணை காட்டுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. என்ன அவர் மீது உங்களுக்கு என்ன கரிசனன்னு கேட்டிருக்காங்க. கருணை காமிச்சதா தான் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரத்தை கொண்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இந்த இடத்துல ஜெயலலிதா இல்லைங்கிறதா பல இடத்துல வருத்தப்படுறோம். அந்த அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்க இந்த நேரத்தில் எடுத்துருக்க நடவடிக்கைங்கிறது இங்கே வேற. இதுதான் ஆசைப்பட்டீங்க, நீதிமன்றத்தை தான் ஆசைப்பட்டீங்க. அதான் நீதிமன்றம் வந்துருச்சு பாருங்க, தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஓடுங்க. சுப்ரீம் கோர்ட் இதை விட்டு கிளிக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து உலக செய்ய ஆயிடுச்சான். இது யார் நீதிபதி சொல்றாரு? நீதிபதி திரு செந்தில்குமார் சொல்றாரு, இந்த பிரச்சனை உலகமே பார்த்துருக்குது, அவ்வளோ ஃபுட்டேஜஸ் வந்திருக்குங்கிறாங்க. கத்தி வச்சு உங்களை இது பண்ண பார்த்தாங்க, பவர் கட் பண்ணிட்டு தடியடி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது கூடவே வந்து மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம புசி ஆனதுடைய அந்த பெயில், அந்த முன்ஜாமீன் சம்பந்தமான வழக்கு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதுவும் அங்கே ஹியரிங் போயிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு, ரொம்ப கிளவராக சொல்றாரு, என்னன்னா கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா காவல்துறையிட்ட சொல்லியிருக்கலாம், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நாங்கள் வந்து பரப்புரையை நிப்பாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் சொன்னங்கிறதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குது. சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டில் டிஎஸ்பி ஆதவ்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆதவ் அதை மதிக்கல அப்படிங்கிறதான் இவ்வளோ பெரிய துயரத்துக்கு காரணமாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்து அரசு தரப்பு என்ன தெளிவு சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட, இவர் யார், நம்ம புசியானது, அவர் என்னன்னா, அதான் அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் சும்மா அப்படி காமிச்சிட்டு எடுத்துப்பாங்க. காமிச்சா அப்படியே ஹான்னு கத்துவீங்க, அது மறைச்சிட்டா எல்லாரும் அமைதியாக உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட அந்த பல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் ஓடும் 100 ரூபா 200 இருந்த மாதிரி தான் தேட்டருக்குள்ளே போக முடியும். காசு இல்லாட்டி தேட்டருக்குள்ளே போக முடியாது. காசு இருந்தால் போய் அந்த படத்தை பார்க்க முடியும். படம் அது. இவர் யார்? இவர் படம் அந்த நாயகன். அவர் அரசியலுக்கு வந்துட்டீங்களே, அரசியல் இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களா? பதிவு போடுறாராம். என்ன பதிவு தெரியுமா? 12 மணி கரூர் வந்துடுறாரு, அதுக்கு முன்பே ரசிகர்லாம் வந்துருக்குன்னு சொல்லி இவர் பதிவு போட்டிருக்காரு. இது அரசு தரப்பு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இவர் அங்கே பதிவு போட்டிருக்காரு. சரி, பதிவு போட்டிங்களே, வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி கட்டுப்பாடோட நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிங்களான்னு கேட்டிருக்காரு. அங்கே நம்ம ஆல் ஆஃப், அவ்வளோதான். அதான் வந்து வாங்கணும் சொன்னாங்களே, வந்தால் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டு தான் எடுத்து காட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு புசியான அதில் காட்ட முடியல, போட்டிருந்தா தானே எடுத்து காட்டுறதுக்கு. அவர் டோட்டலாக வந்து விஷயம் ரொம்ப ட்ராஜடியாக, இந்த இவ்வளோ பெரிய ட்ராஜடிக்கும் அதான் சொல்லலை, கட்டுப்படுத்த முடியாத ஒரு கலவரத்தை வந்து ஒரு தாவேக்கன்ற ஒரு கட்சி வந்து அரங்கேற்றி இருக்கு. அந்த கொடூரத்துக்கு தலைமை தாங்கியது திரு விஜய். அந்த கொடூர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு காரணமாக எந்த விதமான பொறுப்பும் ஏற்காமல் தமிழக அரசு தான் காரணம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் சப்ஜெக்ட் எது வரைக்கும் நம்ம போயிருக்கு. தேசிய ஊடகம் சேட்டலைட் சேனல்ஸில் வந்து தேசிய ஊடகத்தினுடைய அருணா கோஸ்வாமியுடைய சேனல், ஃபேமஸ் சேனல் தெரியும், ரிபப்ளிக் வேர்ல்டில் வந்து நேற்றைக்கு டிபேட் செஷன் என்ன தெரியுங்களா? இந்த டாபிக் தான், இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனை தான். இதில் வந்து தாவேக தரப்பு ஸ்போக் பர்சன் யார் தெரியுங்களா? நம்ம ஃபேமஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அருண்ராஜ் அவர்கள், தாவேகனுடைய இன்னொரு பொறுப்பில் சீனியர் பொறுப்பில் இருக்கார். அவர் தான் வந்து அதில் வந்து தாவேக சார்பாக உட்காந்து பேசினார். உட்காந்து என்ன பேசுகிறாரு, ஏன் சிபிஐ கேட்குறேன்னு கேட்டால், அங்கே வந்து கத்தி எடுத்து வந்து குத்திருக்காங்க, ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, தடியடி நடத்தி பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க, பவர் கட் நடந்திருக்கு, சம்மந்தலாம் தான் அடிச்சு விட்டுருக்காங்க. இதுக்காக தான் இங்கே அவ்வளோ பெரிய சதி நடந்திருக்கு, அந்த சதிக்காக தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோன்னு சொல்லி சேட்டலைட் மீடியாவில் உட்காந்து டிபேட்டில் வந்து அருணா கோஸ்வாமி சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு டிபேட் இது நேஷனல் மீடியாவே பார்த்துட்டு இருக்கு. நேஷனல் மீடியாக்கு அவங்க கொடுக்குற செய்தி என்ன தெரியுங்களா? அதான் நம்ம ஜேபி நட்டா தலைமையில் டெலிகேஷன் வந்தாங்களே, எம்பிக்கள் டெலிகேஷன் வந்தாங்களே, ஹேமா மாலினி தலைமையில் எம்பிக்கள் வந்தாங்களே, அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய சதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நீதிமன்ற படியேறி சொல்லுங்கள், சதியை சொல்லுங்கள், நீதிமன்றம் ஏறுங்க. கட்டுப்படுத்தப்படாத கலவரத்தை நடத்திருக்கு தாவேக கட்சிங்கிறாங்க. இதுக்கு எப்படி நீ கத்தி கொண்டு வந்தாங்க, அதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது தலைவர்ன்ற பொறுப்பை விஜய் ஏற்றிருக்காரு அந்த இடத்துல? ஒட்டுமொத்த கட்சியின் நிர்வாகிகள் யாராலையும் இந்த விஷயத்தை பதில் சொல்லவே முடியல, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. பாஜகலாம் காப்பாற்ற முடியாது. இந்த நிலைமை இப்படி போச்சுன்னு பாஜகலாம் நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. இந்த கட்சியும் இந்த விஜயையும் நிலைமை அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு. இதை வச்சு பெரிய கனவு கண்டுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இதை விட கிளிக்க போதும். சுப்ரீம் கோர்ட் இன்னும் சூப்பர், இன்னும் ரொம்ப தலைமை நீதிபதி திரு கவாய் போன்ற பெஞ்சோ இல்லை மகாதேவன் போன்ற பெஞ்சுக்கோ இந்த கேஸ் வச்சுருந்தீங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். விஜயோட சங்கத்தை தான் முடிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு போய் சேரப்போகுது. இது ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்குது இந்த சப்ஜெக்ட். உண்மையிலே விஜய் அவர்கள் தன்னை சீர்திருத்திக்க அவர் ஃபஸ்ட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டு, நடந்த எல்லா தவறுக்கும் நான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, கூடுதல் பொறுப்பு மக்கள்கிட்டையும் இருக்குது. மக்களும் அதை பொறுப்பு ஏற்றுப்பாங்க. நீங்கள் பேசும்போது பேசினா மக்களும் அந்த பொறுப்பு இருப்பாங்க. தமிழக அரசு விசாரிக்கிறது, அதில் தமிழக அரசோட ரோல் என்ன, மாவட்ட நிர்வாகத்தோட ரோல் என்ன அப்படிங்கிறது அதுவும் செகண்டரி, அதுவும் விசாரிக்கலாம். உங்களுக்கு தார்மீக பொறுப்பு, கூடிய பொறுப்பு இருக்குது.
கட்டுப்படுத்தாத கலவரத்தை நடத்திருக்கீங்கன்னு நீ சொல்லியிருக்காங்க. இதை சரி பண்ணிக்காமல் போகும் பட்சத்தில் உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுடைய அவலமாக விஜயும் தாவேக்கவும் இப்படி ஒரு அரசியல் கல்ச்சரை அரங்கேற்றி காமிச்சிருக்காங்க. இந்த அரசியல் கல்ச்சருக்காக பாஜக காத்து கிடக்கிறாங்க. நிச்சயமாக இந்த உயர்நீதிமன்றம் இன்றைக்கி இந்த பார்த்த அந்த பார்வையில் அவ்வளவும் உச்சநீதிமன்றம் இதை விட கூடுதலாக பார்க்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் பொது வெளியில் இருக்குது, உங்களுக்கு எந்த எவிடன்ஸும் காட்டுதில்லை, பொது வெளியில் இருக்குது. சேட்டலைட்டில் வந்து 24/7 சொல்லி இதை தான் காமிச்சிட்டு இருந்தான். இப்போ பல ஜட்ஜஸ் பார்த்துருப்பாங்க. நிச்சயமாக அந்த சப்ஜெக்ட் வந்து சீரியஸாக போயிட்டுருக்கு. இவங்க கேட்ட எஸ்ஐடி போட்டாங்க. இந்த எஸ்ஐடியில் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் பெரிய சிக்கல் காத்திருக்கு அப்படிங்கிறத போயிட்டுருக்கு. ரொம்ப காட்டமான ஒரு சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட். அடுத்த கட்டம் இது எதை நோக்கி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.